இப்போ அதை மறுபடியும் ரீஜெனரேட் பண்ணணும் என்பதாக அது மறுபடியும் இங்கே தொடங்குகிறது என்பது கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் எதை சுவாமி தேசிகன் விரும்பினாரோ ஒரு வழியாக உபன்யாச தலைப்பில் தொடங்கப்படுகிறது. இந்த சபைக்கு என்ன ஒரு பெருமைனா, இங்க உட்கார்ந்து திருப்பாவை கேட்கிறவா இல்ல உபன்யாசம் கேட்கிறவா நாளைக்கு எழுந்து வந்து இங்க உட்காருவா, அந்த பெருமை கொடுக்கக்கூடிய சபை. அதுக்காக சொல்றேன், அந்த ஒரு வைபவத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய சபை. அவ்வளவு பெரிய வைப்ரேஷன், அவ்வளவு மகான்களுடையதான ஸ்ரீசூக்தியினாலேயே சமைக்கப்பட்டதான ஒரு ஆலயம் இதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்று ஒரு பழமொழி சொல்லுவா. அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய புதுசா இருந்தாலும் பழையசா இருந்தாலும் இங்க இருக்கிற சிமெண்ட், செங்கல், ஜல்லி எல்லாமே ஸ்ரீபாஷன் கேட்டிருக்கு, கீதா பாஷை கேட்டிருக்கு, பல ஆவர்த்திகள் திருப்பாவை கேட்டிருக்கு. இப்போ அதை மறுபடியும் ரீஜெனரேட் பண்ணணும் என்பதாக பெரியோர்கள்லாம் சேர்ந்து இதை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். எதை சுவாமி தேசிகன் விரும்பினாரோ அது மறுபடியும் இங்கே தொடங்குகிறது என்பது ஒரு வழியாக உபன்யாச தலைப்பில் தொடங்கப்படுகிறது. அப்ப சுவாமி தேசிகன் விரும்பினது இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா இதைதான் எதிர்பார்க்கணும் மறுபடியும் இந்த இடத்துல. ஏன்னா நடுவில் கொஞ்ச நாள் எல்லாமே இருந்துச்சு. அடியவங்களுக்கு நான் பல இடங்கள்ல சொல்றேன், என்கிட்ட காலக்ஷேபம் பண்ணுவாளுக்கே தெரியும், சதஸ்னா சத்யநாராயண ஒரு சதஸுக்கு போகணும், அதுதான் பெருமை, அந்த சதஸத்தை அட்டன் பண்ணினால்தான் விசேஷம் அப்படின்னு. ஆகார கிரந்தங்கள்ல கூட சொல்லணும் அப்படின்னா உடனே எங்க சுவாமி அதை ஒரு காலக்ஷேபம் பிரதான சதகம் ஒரு தடவை ஆச்சு, டக்குன்னு உட்கார வச்சு காலக்ஷேபம் 4 நாள் இந்த மாதிரி அடிக்கடி சதஸ் வந்தா சந்தோஷம்னு. ஏன்டா சீக்கிரம் காலக்ஷேபம் முடியுது, ஒரு கிரந்தம் முடிஞ்சு போயிடுறது, இல்லை இழுத்துட்டே போறது அப்படின்னு. அற்புதமான இந்த சபையில சுவாமி தேசிகன் அவருடைய சம்பிரதாயம், அவருடைய சம்பிரதாயத்தினுடைய ஸ்ரீசுக்திகள், இதன் பெருமையை பேசணும். இந்த பெருமையை பேசணும் அப்படின்னா வெங்கடாத்வரின்னு ஒரு கவி, அவர் லக்ஷ்மி சகஸ்ரம் என்னும் ஒரு அற்புதமான கிரந்தம் பண்ணி பிராட்டியினுடைய வைபவத்தை காண்பிக்கக்கூடிய கிரந்தம். எப்படி சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்ரம் அருளி செய்திருக்காரோ அகுதே போன்று லக்ஷ்மி சகஸ்ரத்தை அருளி செய்த மகாத்மா வெங்கடாத்வரி. அதுல சுவாமி தேசிகனுக்காக ஒரு ஸ்லோகம் போட்டார். அம்மா மகாலட்சுமியே, உன் சம்பந்தம் உலகத்துல ஒருத்தருக்கு கிடைச்சது என்றால் அவனுக்கு வைபவம் ஏற்படுகிறது. வைபவம்னா விபு என்பதனுடையதான இலக்கண திரிபு வைபவம். விபுத்துவம் என்பதை அத வைபவம் என்பதாக நாம பார்க்கிறோம். விபுத்துவம்னா செல்வம் அர்த்தம், ஐஸ்வர்யம்னு அர்த்தம். லக்ஷ்மியினுடைய கடாட்சம் தானே எல்லாருக்கும் ஐஸ்வர்யத்தினுடைய காரணம், ஹேத்து. எல்லாத்துக்கும் லக்ஷ்மி கடாட்சம் வேணும் அப்படின்னு. அந்த லக்ஷ்மி கடாட்சம் பெற்றால் ஒருவன் விபுவாகிறான், பெருமை பெற்றவனாகிறான். சரி, ஆனால் அந்த லக்ஷ்மிக்கு யாராவது கடாட்சித்தாலான ஒரு கேள்வி வரும். லக்ஷ்மியினுடைய கடாட்சம் லபே தவா பிரார்த்தயிதா நவாஸ்ரீயம். காளிதாசன் சாகுந்தலத்துல சொன்னா ரொம்ப அழகா, பெண்கள் எப்பவுமே ரொம்ப ஏடாகுடமானவர்கள். புரியலையே சுவாமி, நாம அவளை விரும்பினா அவள் நம்மளை விரும்ப மாட்டா, அவளா நம்மளை விரும்பினா நாம அப்ப நிலிச்சு நிக்கணும்னு. இது எங்க தெரியறதுன்னார் மகாலட்சுமி தாயார் பாரு, ஒவ்வொருத்தரும் உலகத்துல ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம்னு பிராட்டிக்காக அந்த ஐஸ்வர்யத்துக்காக காத்துட்டு இருக்கான். வரவே வராது, 10 பைசா கூட அவனுக்கு கையில நிற்காது. ஆனால் அவள் ஒருவனை விரும்பினாலே ஆனால் அவனை விட்டு அவன் நகரக்கூட மாட்டான். அவள் விரும்பல அப்படின்னு கேட்டா இவன் உலகத்தினுடைய எந்த மூலையில போய் சமுத்திரத்துல மூழ்கி மலையிலேருந்து குதிச்சு ஆகாசத்திலேருந்து அவன் உருண்டு பிறண்டு வந்தா கூட அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவள் விரும்பினால்தான் இவனுக்கு கிடைக்கவே தவிர்த்து இவன் விரும்பினா அது சித்திப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த பிராட்டி ஒருத்தனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டா அவன் விபுவாயிட்டான், விபுத்துவம் அவனுக்கு ஏற்பட்டு, ஏன்னா நல்ல செல்வம் ஏற்பட்டு. அதனால்தான் பெருமாளை உபய விபூதிநாதன் அப்படின்னு சொல்லுவோம். உபய விபூதிநாதன் அப்படின்னு அர்த்தம். நித்திய விபூதி, விபூதினா ஐஸ்வர்யம் என்பதாக அர்த்தம். விபூதி பௌஷ்கல்யம் அப்படின்னு ஐஸ்வர்யம் என்பதாக பெருமாள் உபய விபூதிநாதன். இந்த காசி க்ஷேத்திரம், இந்த காசி க்ஷேத்திரத்துல பரமேஸ்வரனுக்கு ஒரு ஆலயம் இருக்குல்ல. எல்லா கோவில்லையும் என்ன பண்ணிருப்பா, அந்தந்த கோவில்ல யார் யார் என்னென்ன டொனேஷன் கொடுத்தாலும் டோனர்ஸை பத்தி கல்வெட்டில் போட்டிருப்பா. கோபுர கலசம் உபயம் இவர்,
மடப்பள்ளி உபயம் இவர், பெருமாள் சன்னதி உபயம் இவர் அப்படின்னு போட்டிருப்பான். காசியில விஸ்வநாதர் கோவில்ல போனேன்னா ஒரு கல்வெட்டு இருக்கும், விபூதி ஸ்பான்சர்டு பை உபய விபூதி நாதன். நான் சொல்லல, இந்த கல்வெட்டை சுவாமி தேசிகன் யாரவாபுரத்தில் காண்பிக்கும். விபூதி, சிவன் கோவிலில் போனால் விபூதி கொடுப்பாலும், நம்ம பெருமாள் சந்தையில் வந்தால் துளசி புஷ்பம் சந்தனம் கொடுக்குறோம், குங்குமம் கொடுக்குறோம், மஞ்சக்காப்பை கொடுக்குறோம். அந்த மாதிரி அங்கே விபூதி தானே கொடுப்பா. அந்த விபூதி ஸ்பான்சர் பண்ணினார் ஒருத்தர். யாரு அப்படின்னார், உபய விபூதி நாதம். புரியனர் ஹரபுர புளோஷ காரணா. காசி ராஜாவை கொண்ட சுதர்சன சக்கரம் ஒட்டுமொத்தமா காசியை எரிச்சு கொடுத்து பரமசிவனுக்கு லைஃப் லாங் விபூதிக்கு குறவே கிடையாது. பெருமாள் ஸ்பான்சர் பண்ணிருக்காரு. யாரோ அதனால அந்த விபூதி என்பது ஒரு ஐஸ்வர்யத்தினுடைய பெருமையை காண்பிக்கக்கூடியதான விசேஷம். அவள் சம்பந்தத்தினால் எல்லாருக்கும் விபூதி ஏற்படுகிறது. ஆனால் அவளை அணுவாக மற்றவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். அம்மா தேவி மகாலட்சுமி விபுத்வத்தை உனக்கு கொடுத்தவர் எங்க சுவாமி தேசிகன். உனக்கு விபுத்வத்தை கொடுத்தவள் நித்தை வைஷா ஜகமாதா விஷ்ணோ ஸ்ரீஹி அனபாயினி யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் திஜோத்தம. விஷ்ணு புராணத்துல ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்லோகம் இது. கத்தி மேல நடக்கிற மாதிரி சொல்லணும். எங்களாழ்வான் சித்தாந்தம், எங்களாழ்வான் திருவுள்ளம் என்பதாக எங்க சுவாமி இதை ஒரு வியாசமா எழுதியிருக்கார். ஐஷங்கர் சதுஷ்டோகி பாஷ்யத்துல இதை நிரூபணம் எடுத்து மன்று. ஐஷங்கர் அருள்மொழியில சதுஷ்டோகி பாஷ்யம் எழுதின பொழுது இதை காண்பிக்க ஸ்ரீ தத்துவத்தை நிரூபணம் பண்றது. நித்தை வைஷா ஜகன்மாதா விஷ்ணோ ஸ்ரீ அனபாயினி யத்பாவேஷு பிரதக்விதேஷு அனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி யத் தர்மைரிக தர்மிணி விஹரதே நானாகிருதி நாயிகா என்று என்னென்ன அவதாரங்கள் பெருமாள் எடுக்கிறானோ. ராகவத்தே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மணி. அவன் ராமன்னா இவள் சீதை, அவன் கிருஷ்ணன்னா இவள் ருக்மிணி பிராட்டி. என்னென்ன அவதாரமோ அந்தந்த அவதாரத்துல தேவத்தே தேவதேவேயம் மனுஷத்தேச்ச மானுஷி. அவன் தேவன்னா இவள் தேவதேவி, அவன் மனுஷன் அப்படின்னு கேட்டா இவள் மானுஷி. அப்படி இருக்கா பிராட்டு. அப்படி ஒரு அவதாரம் பண்ணிட்டு இருக்கா. யதா சர்வகதோ விஷ்ணு. பெருமாள் யாரு? உடல் மிசை உயிரென கறந்து எங்கும் பறந்து உடன் சர்வகதம். எங்குமுடன் கண்ணன் இந்த பாசுரம் வந்தது. நம்பிள்ளை காலக்ஷேமம் சாதிச்சது. எங்குமுடன் கண்ணன் பெருமாள் எங்கும் பூர்ணமா வியாபித்திருக்கான். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேனதாக பெருமாள் எங்கும் வியாபித்திருக்கிறான். ஒருத்தர் காலக்ஷேபத்தில் கேள்வி கேட்டார், சுவாமி இப்படி பெருமாள் எங்கும் பறந்திருக்கான்னு சொல்லிடு, அப்போ அங்கங்க பிரேக் ஏற்படாதா? இதுக்குள்ள இருக்கான் அதுக்குள்ள இருக்கான். சாணினும் உடன் ஓர் அணுவினை ஒரு தன்மை அணுவினை கோரிட்ட கோணினும் உடன் இன்னின்ற தோணினும் உடன் நீ சொன்ன சொல்லிலும் உடன் என்பது பிரகலாதன் கம்பன் காண்பித்தான். ஆகையால எங்குமுடன் எங்குடன்னா பெருமாள் பார்ட்டிஷன் தானே. இப்ப கீழே இருக்கிறவா சத்யநாராயண கோவில் இருக்கேன்னு ஒருத்தர் சொன்னா, சத்யநாராயண கோவில்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காரா, செகண்ட் ஃப்ளோர்ல இருக்காரா, பெருமாள் சந்தில் இருக்காரா, தாயார் சந்தில் இருக்காரா அப்படின்னா எங்கும் இருக்க முடியுமோ? இருக்க முடியாது. ஆனா பெருமாளை எங்குமுடன்னு சொன்னாரு. இது எப்படி லாஜிக்கா ஒத்து வரலையேன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். நம்பிள்ளை அதுக்கு பதில் சொன்னார், இவனுடைய சர்வ வியாபித்துவத்தை ஒப்புக்கொள்ளாது ஹிரண்யன் பட்ட பாட்டை படாதீர்கள் ஒண்ணு. சுவாமி இதே கேள்வியதான் ஹிரண்ய கசிபு கேட்டான். என்னாச்சு தெரியுமோ? எக்ஸ்க்ளூசிவா அடுத்தது அதே கேள்வியை தேவதைக்கு தான் கேட்குறீங்க. இப்படி சொன்னா யாரு காலக்ஷேபத்துக்கு வருவான் இல்லையா? ஒருத்தர் பாராட்டி பேசுறதுக்கு ஒருத்தர் வந்தார். நம்ம சம்பிரதாயத்துல நிறைய பெரிய பெரிய வித்வான்கள்லாம் இருந்தா அவெல்லாம் போயிட்டா அடுத்தது இவர் தான் உட்கார் வருவாங்க. அந்த மாதிரி காலக்ஷேபத்துக்கு வந்தவனை பார்த்து இவருடைய சர்வ வியாபித்துவத்தை ஒப்புக்கொள்ளாது ஹிரண்யன் பட்ட பாட்டை படாதீர்கள்னா, ஹிரண்யன் இந்த கேள்வி கேட்டா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும். அப்புறம் சுவாமி தான் இந்த கேள்வி கேட்கறதுன்னா. பெருமாள் அனோரணீயான் மகதோ மகியான் என்று உபனிஷத் அவனுடைய பிரபாவத்தை காண்பிக்கிறது. அப்ப பெருமாள் எப்படி எங்கும் வியாபித்திருக்கிறானோ அப்பொழுது அவனிடத்தில் பூர்ணமாக அவனுடன் சேர்ந்து வியாபித்திருப்பவள் யாரு? தத் தர்ம தர்மிணி.
தத் தர்ம தர்மிணி ஒரு க்ஷணம் தினத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார். இறையும் அகல இல்லைன்னு சொல்லிட்டு, இறையும் ஒரு க்ஷணம் கூட பிரபாவான் சீதையா தேவியா பரமவியோம பாஸ்கரா அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேண பிரபாயதா. எப்படி சூரியனை விட்டு ஒளி பிரியாதோ அந்த மாதிரி பெருமாளை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு பிராட்டி சொல்றான், எடுத்து காண்பிக்கிறான். இல்லையே ராமன் சீத்தையை விட்டு பிரிஞ்சு அப்படி ஒவ்வொன்று கத்திண்டு மரமே சீத்தையை பார்த்தியா, மயிலே சீத்தையை பார்த்தியா, குயிலே சீத்தையை பார்த்தியா, குட்டையே சீத்தையை பார்த்தியான்னு அழுதானேங்க. அபிநயம் பாரு, அபிநயத்தை புரிஞ்சுக்கணும். எதிர இருக்கக்கூடிய ரசிகர்கள் அப்படியே அந்த திரைப்படத்துல ஒன்றி போய் அந்த கேரக்டர் அழுதானா இவ அழறா, அவன் சிரிச்சானா இவன் சிரிக்கிறா, அவன் சந்தோஷப்பட்டானா இவன் சந்தோஷப்படுறான். அந்த மாதிரி சாமானியனாலேயே ஒருத்தனால பண்ண முடியறதுன்னா இவன் யாரு அப்படி கேட்டார். தத்தாதிருச்சம் நாட்டிதகம் தத்தான தேசிகன் யாதவாபிரத்துல ஜெகதேக நாட்டிய பூதனான எம்பெருமான் பண்ணக்கூடிய நாடக விசேஷம் இது. அதுல ரசிகர்களுடைய மனசு அப்படியே கொள்ளை கொள்கிறது என்று வர்ணிக்க. தசதா நிர்வர்த்தயன் பூமிகாம், 10 விதமான கேரக்டர்ஸ். தசாவதாரம் ஒரிஜினலா மறந்து போயிட்டீங்களேப்பா எல்லாரும் அப்படின்றார் தேசிகன். யார் யாரோ நடிச்சதெல்லாம் தசாவதாரம் சொல்லுங்க. சுவாமி எம்பெருமான் எடுத்த தசாவதாரத்துடைய வைபவத்தை பாருங்கள் என்று சொல்ற. அவன் பறந்திருக்கான், எங்கும் வியாபித்திருக்கிறான் என்றால் அப்ப தத் தர்ம தர்மினி அவனிடத்தில் சேர்ந்திருப்பவள். தத் அந்தர்பாவாத்து துவாம் ந பிருத்தக் அபிதத்தே ஸ்ருதிரபி. பராசர பட்டர் கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், இவ்வளவு தூரம் சொன்னீங்களே சுவாமி உபன்யாசத்துல, 20 நிமிஷமா அதையே சொல்லிட்டு கேளு, ஆனா ஸ்ருதி வாக்கியம் எங்க இருக்கு? பகவானை பத்தி தான் ஸ்ருதி வாக்கியம் இருக்கு, பிரம்மத்தை பத்தி தான் ஸ்ருதி வாக்கியம் இருக்கு. பிரம்மத்தை தான் நாம சொல்றோம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு பிரம்மத்துடைய லட்சணத்தை சொல்றோம், பிரம்மத்துடைய வைபவத்தை சொல்றோம். அதனால எங்க பிராட்டியை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னா, பட்டர் கேட்டார், ஒருத்தர் இருக்க கிரகசுவாமி, அவர்கிட்ட போய் பத்திரிகையை கொடுத்து எங்காத்துல கல்யாணம்னு சொல்லி, அவர் பேர் ராமாச்சார்னா ராமாச்சார் அண்ட் ஃபேமிலின்னு போட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? ராமாச்சார் அண்ட் ஃபேமிலின்னு போட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்பாவா ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தானே அர்த்தம். அண்டு போன்னு போட்டா அதான அர்த்தம். தன் அந்தர்பாவாத்து எம்பெருமானை சொன்ன இடத்திலெல்லாம் பிராட்டியையும் சொல்லிச்சாம் என்று ஆச்சான் பக்கலிலே கேட்டு நஞ்சியர் சங்கிரகித்தார். இந்த சந்தேகம் வந்தது நஞ்சியருக்கு. நேர கிடாம்பி ஆச்சான் கிட்ட போய் கேட்டேன். கிடாம்பி ஆச்சான் மடைப்பள்ளி கைங்கரியம் பண்ணக்கூடியவர். மடைப்பள்ளி கைங்கரினா வெறும் தளிக பண்றவர் அர்த்தம் இல்லை, வெறும் பெருங்காய வாசனை வரும்னு அர்த்தம் இல்லை. அப்ப எம்பெருமானார்கிட்ட ஏகாந்தமா ரகசியார்த்தங்கள்லாம் சிக்ஷிக்கப்பட்டவர். தளிகை பண்ணிட்டே இருச்சே, நாம எப்படி உபன்யாசம் கேட்டுட்டே தளிகை பண்றோமோ அப்படி இப்பெல்லாம் உபன்யாசம் கேட்டு தளிகை பண்றதுல சாரி மன்னிச்சிருக்கோம், காலக்ஷேபம் கேட்டு தளிகை பண்றோம். நேற்று ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ராப்பத்து உற்சவம், ஆச்சரியமான உற்சவம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு பெரிய பெருமை என்னன்னா, 2 பெருமாள் நடுவில் ஒரு தாயார். அதான் சமம், அதான் சுவாரஸ்யம். இந்த பக்கம் வட்டபத்திர சாயி, அந்த பக்கம் ரங்கமன்னா. உபய நாச்சிமார் நடுவில் பெருமாளை சேவிச்சிருக்கோம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எக்ஸ்க்ளூசிவ். உபய பெருமாள் நடுவில் தாயார் இருப்போம். ஆண்டா அற்புதமான கோஷ்டி. நேற்று ஒரு நாயகமாய் 3ஆம் 10 கிளறொலி இளமை ஆயின்றிருக்கு. நான் போன அன்னைக்கு, அடியன் போன அன்னைக்கு கிளறொலி இளமை அரையர் சேவா ஆயின்றிருக்கு. 2 தாளம் தட்டின்னு இருக்கு. பெருமாள் ரசிச்சுருக்கோம், சேவாகாரம் ஆயின்றிருக்கு. அப்போ பொறுப்பாக நடக்குது. ஒரு மாமி இப்படி தலையாட்டின்தான். நான் பயந்துட்டேன். பெருமாள் சனத்தில் இப்படிலாம் ஆவேசம்லாம் வந்து பார்த்ததில்லை. ஆவேசம் சொல்லலாம், இது தனிப்பட்ட முறையில் ஆவேசம் மாதிரி இருக்கு, இது ஒன்றும் புரியலையே அப்படின்னு கொஞ்சம் தள்ளியே நிறுத்து. நல்லா தலையை ஆட்டின்தான். பெருமாள் சேஷன் தலையாட்டின்தான். ஓ இப்படி கூட ரசிக்கலாம் போல இருக்குன்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பார்த்துட்டா, சுவாமியா அப்படின்னா. சரி கை கூப்பிங்க. அப்புறம் என்ன தலையாட்டினீங்க அப்படின்னாரு. என்ன சொல்றீங்க? என்னடா இது, போட்டுண்டாதான் காது கேட்கும், இதை கைட்டுட்டால என்ன அப்படின்னு. இல்லை என்ன தலையாட்டிருந்தீங்களா? சுவாமி நான் காலக்ஷேபம் கேட்டுட்டு இருக்கேன் சுவாமி அப்படின்னு. யாரோ ஒரு சுவாமி காலக்ஷேபம் ஆன்லைன்ல சொல்லிட்டு இருக்காரு, இவன் காதில் போட்டுட்டாரு. இங்க பெருமாளையும் சேவிச்சுட்டு இருக்கா. மல்டி டாஸ்கிங், நினைச்சு கூட பார்க்க முடியாது நம்மளால அதெல்லாம். ஆனா ஆச்சான், கிடாம்பி ஆச்சான் மடைப்பள்ளியில் எம்பெருமானாருக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கால விசேஷத்துல, அன்னைக்கு காலக்ஷேபத்துல என்னென்ன விசேஷங்கள் நடந்ததோ அதனுடைய சம்சயத்தெல்லாம் ஸ்ரீபாஷ்யக்காரர் கேட்பாராம். ஸ்ரீபாஷ்யக்காரர் அங்கேயே இருந்து அவருக்கு அதை அர்த்தங்களை அருளி செய்தாராம். அதனால்தான் மான்யம் யதீஸ்வர மகானச சம்பிரதாயம்
சரணாகதி தீபிகையில சாதித்தார். ஸ்ரீமத் சாரத்துடைய கடைசியில மடைப்பள்ளி பரமபத சோபானத்திலையும் மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதேன்னு சாதிக்க. அதனால சில சூக்ஷ்மார்த்தங்கள் எல்லாம் ஆச்சாரியனிடத்துல அந்தேவாசியா இருந்து கிரகித்தால் மட்டும்தான் சிந்திக்கும். அப்படி ஒரு சிக்ஷித தீயா இருந்தால் தான் முடியும். இந்த சந்தேகத்தை நஞ்சியர் ஆச்சான் பக்கல்ல கேட்கிறார். எம்பெருமானை சொன்ன இடத்திலெல்லாம் பிராட்டியையும் சொல்லித்தான். இப்ப எங்கெல்லாம் பெருமாள் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அது எல்லாத்திலையும் அவளை சேர்த்து சொன்னதான் ஸ்ருதிக்கு அர்த்தம்னு எம்பெருமானார் வியாக்கியானம் பண்ணிருக்கு. ஸ்ரீபாஷிகாரர் எடுத்து காண்பித்தார். நம்முடைய சம்பிரதாயம் பாஷிகாருடைய சம்பிரதாயம். பாஷிகாருடைய நிர்ணயம் இது என்ற உடனே பட்டரும் ஸ்ரீ குணரத்ன கோஷத்துல தடந்தரம் பாவாத் துவாம் ந பிருச்சகபிதத்தே ஸ்ருதிரபி. அம்மா தாயே ஜெகதீஸ்வரி ஜெகஜனனி லோகமாதா, அவனை சொல்லும் பொழுதே அதுல எல்லாத்தையும் யூ ஆர் ஆல்சோ இன்க்ளூடட். அதனால ஸ்ருதி தனியா உன்னுடைய பெருமையை பேசலையே தவிர்த்து அவன் பெருமையை பேசுகிற இடத்தில் உனக்கு உண்டு. அப்ப நித்திய வைஷா ஜெகன்மாதா, இது விஷ்ணு புராண ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரபூதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஸ்லோகம். நித்திய வைஷா ஜெகன்மாதா விஷ்ணோஹோ ஸ்ரீஹி அனபாயினி யதா சர்வகதோ விஷ்ணுஹோ தசைவ இயம் திஜோத்தமா. அப்ப பகவான் சர்வகதா, எங்குமுடன் கண்ணு, எங்கேயும் பரமாத்மா இருக்கான் என்றால் அப்ப பிராட்டிக்கு விபூத்துவம் உண்டே. பிராட்டியும் எங்குமுடன் என்பதாகத்தானே சொல்லணும் என்றால் அது இல்லை என்பதாக ஒரு பட்சம், ஒரு ஆட்சேபம்.